ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பைத்தான் பிகினர்ஸ் ஃபார் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டோட ஃபஸ்ட் வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி பைத்தான் செட்டப்பை டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி ஃபஸ்ட் ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து நான் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து காமிக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே python.org அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். ஜஸ்ட்டு நான் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறேன். ஜஸ்ட்டு இப்போது இந்த வெப்சைட் இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த டவுன்லோடுங்கிற பட்டன் மேலே வச்சிங்க அப்படின்னா, இந்த டவுன்லோடுங்கிற டேப் மேலே இப்படி வச்சிங்க அப்படின்னா, இது வந்து என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து இது அவைலபிளாக இருக்குதுன்னு காமிக்கும் இந்த சாஃப்ட்வேரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விண்டோஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கு அவைலபிளாக இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் வந்துருச்சு. ஸோ இதில் உங்களோட பிட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோடது வந்து 32 பிட்டு, அதனால் நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதை ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணலாம். தென் இந்த செட்டப்பை அப்படியே கிளிக் பண்ணுறேன். அவ்வளோ நான் கிளிக் பண்ணால் போதும். இப்போ ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இது வந்து இன்ஸ்டாலேஷன் கேட்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் நவுன்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொடுத்துடணும். நான் வந்து இன்ஸ்டால் நான் கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விண்டோ வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் செட்டப்பை. இப்போ நம்ம இதோட ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐடிஎல்னு டைப் பண்ணுங்கள், வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானோட கோடு எடிட்டர். இதை வந்து நம்ம நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். இல்லைன்னா எரர் வந்து காட்டும். ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னாலே ஒரு ஃபங்க்ஷன்றதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஹலோ வேர்ல்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கோட் தான் அது. ஸோ ஜென்ரலாக இப்படி தான் வந்து ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நானும் வந்து இதை இப்படியே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து இது சேவ் பண்ணணும். Ctrl+S வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கான பேனல் வந்துடும். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா hello.javaன்னு இருக்குது. இது வந்து ஜாவா ஃபைலு. அதே பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா .py. இந்த .pyன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். இதை வந்து இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக சேவ் ஆகிடுச்சு. இப்போது ரன் மாடுவல் கொடுத்தோன்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இந்த ப்ராக்கெட்குள்ளே இந்த ப்ரிண்ட் போட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது, இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது நமக்கு வந்து ப்ரிண்ட் ஆகணும். அப்படியே வந்து அவுட்புட் வரணும் அந்த ஹலோ வேர்ல்டுன்றது. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே வந்து அவுட்புட் வந்துடுச்சு ஹலோ வேர்ல்டு அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட் விண்டோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோடு, இது வந்து அதுக்கான அவுட்புட் விண்டோ இந்த சைடு இருக்கிறது. இது அவுட்புட் விண்டோ, இது கோடு, நம்ம எழுதின ப்ரோக்ராமிங் கோடு. இது ஜஸ்ட்டு நம்ம இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த பிரிண்ட் போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்டேஷன் போட்டு நம்ம என்ன வார்த்தையை கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அதே கேரக்டர் அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் போடணும். இதெல்லாம் நம்ம டேட்டா டைப்பில் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியஸ்டான ஒரு லாங்குவேஜ். ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு லாங்குவேஜ்.
இதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அவசியமே இல்லை. நமக்கு வந்து அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி போட்டுட்டோம். இப்போது வந்து என்னோடய பேர் போட்டுட்டேன் ராமன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஷார்ட்கட் கீ வச்சு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய நேம் வந்து அப்படியே அவுட்புட்டாக வந்துடுச்சு. இதுதான் வந்து டிஸ்பிளே பண்ணுறது, நம்ம கோடிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். நம்ம அந்த டபுள் கோட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அவுட்புட் ஸ்க்ரீன்லேயே இன்புட் எடுக்கலாம். அது எப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், see you in next video.